Hello students, welcome to HIBA Max. நான் உங்களோட ஷெவனாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். 2026 ஓடது டே 10 வரைக்கும் ஒர்க்கை கொடுத்துருந்தேன். இப்போ டே 11ஓட ஒர்க். டே 10ல் என்ன கொடுத்துருந்தேன்னா 5.1 அண்ட் 5.2. ஸோ இதை ரெண்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வர ஃபார்முலாஸ்லாம் இப்போ உங்களுக்கு தரோவாக இருக்கணும், சரியா? டே 11க்கு வந்து எக்ஸசைஸ் 5.3 அண்ட் 5.4 இது அடுத்த செட், சரிங்களா? இப்போ 5.3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு நமக்கு ஈக்குவேஷன் கேட்பாங்க. எக்ஸ் கம்மா ஒய், x1 y1 கொடுத்துட்டு ஸ்லோப் எம் கொடுத்துட்டாங்கன்னா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. இதே இது 2 பாயிண்ட் ஃபார்முலாவும் இருக்குது. சேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னென்னா y மைனஸ் y1 பை y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஸோ நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துடுவாங்க. இந்த 2 பாயிண்டோட x1 y1 x2 y2 வச்சுட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இது எல்லாம் இல்லாமல் இன்னொன்றும் இருக்குது, இன்டர்செப்ட் ஃபார்ம். இது சி இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னா x by a plus y by b is equal to 1. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் நம்ம 5.3ல பார்ப்போம். அண்ட் ஸ்லோப் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை யூஸ் பண்ணும், சரிங்களா? அடுத்தது 5.4 நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ். இதில் லாஸ்ட் அந்த எக்ஸசைஸ்லேருந்து லாஸ்ட் 6 சம் ரொம்ப முக்கியமான 5 மார்க், சரிங்களா? கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க கொஷினை பாருங்கள். 2 லைன் கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 1.1 ஸ்லோப். அதாவது நீங்கள் 5.2 அண்ட் 3ல என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை மொத்தமாக சேர்த்து 5.4ல் கேட்டுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். 5.3 5.4லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்னது, ஸ்லோப் ஆஃப் அ லைன் என்ன, இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 5.1 and 2 தனியாக கொடுத்தேன், இப்போ 3 and 4. ஸோ உங்களுக்கு நல்லாவே டைமும் கொடுக்குறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்குறேன். அப்போ வந்து நீங்கள் நிதானமாக எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று நான் வந்து காமிக்கிறேன், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களால் ஆர்டராக ஃபஸ்ட்லேருந்து 10 சம் நீங்கள் சாய்ஸ்லே எதுவுமே விடாமல் கிளியராக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஏதாவது 10 சம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம படிக்கணுன்றது இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு லெசனில் 2 தெரியும், அடுத்த லெசனில் 2 தெரியும்னு அப்படியே ஆர்டராக நீங்கள் 9 சம்ஸ் எழுதினா ஒரு சம் கம்பல்சரி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பட் அதுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு தான் நானும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? டே 10 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செஷனில் கம்ப்ளீட்டட்னு எழுதுங்க. ஸோ எல்லா கொஷின்ஸையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் பின்னாடி போகாதீங்க. எல்லா கொஷின்ஸையும் பார்த்துட்ட பிறகு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா கொஷினுமே ஒரு வாட்டியாவது நீங்கள் படித்து தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இது ஸ்டார்ட்டே பண்ணேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த டே சேலஞ்சாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.